35,000 கோடி எவ்வளவு கீழே வந்திருக்கணும்? கனிமொழி மேடம் சொல்லிட்டாங்களே, குறைச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த டாஸ்மார்க்காவினுடைய சுற்றுச்சுவர் செவரு விழுந்திருக்கா? ஆனா பள்ளிக்கூட சுற்றுச்சுவர் செவரு ஏன் விழுது? அருமை. ஏன் விழுது? நியாயமான கேள்வி தானே. அப்ப நான் என்னுடைய தேவைகளை குறைக்கிறேன். என்ன குறைக்கிறேன்? சாப்பாடு நான் குறைக்கணும். நான் வண்டியில 1000 தரோம்ல, 1000 தரோம். அந்த 1000 நான் ஈவினிங் டாஸ்மார்க்ல புடிங்கிறீங்களா? ரெண்டு பாதையில் செல்லாதீர்கள் சொல்லி நானே சொல்றேன். ரெண்டு அதுதான் நீங்க அதே ஏங்க, போதையே நீங்க தான் விக்கிறீங்க, போதையே நீங்க தான் தயார் பண்றீங்க. நீங்க போய் வாங்குறீங்க. ஏற்கனவே திருமாவளவன் வாய் திறந்து ஊத்தி இந்த தினத்தந்தியோடைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில எல்லா கட்சியாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்ப, நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் இல்லை, நான் திமுகவை சேர்ந்தவன் இல்லை, நான் அதிமுகவை டக்கு கீழே ஒருத்தர் அடிக்கிறான், நீ திமுகவோட அறுவடிதாயா, திமுக அடிமைதானா? நீ யாராவது வார்த்தை. அதனாலதான் திமுகவில் கொத்தடிமையாக இருக்கிறேன். இந்த இதுல திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு அல்வா கொடுத்தாரு பாருங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் அல்வா. ரெண்டாவது அல்வா வைகோ கொடுத்துட்டு இருக்காரு. எது அந்த அல்வாவே யாருக்குன்றது? மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். போதையை ஒழிப்பதற்கான நடைப்பயணம் பண்றியே, போதையை விற்கிறவனே போதை ஒழிப்பு நடைப்பயணத்தை தொடங்கி வைப்பாங்களா? இது என்ன? எனக்கு நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். யாரு? செல்வ பெருந்தக, தங்கபால் சாரு, இன்னும் யார் யார் கூட இருக்காங்களோ அவங்க. நீங்க தானே? ஆமா, ரைட்டா. ஆனால் வாய் தான் சற்று நீலன்றப்ப யாரு? பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்துருவார். இந்த தாவேக்கா கூட காங்கிரஸ் போயிடுமா போகாதான்ற அந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சுல. பீகார் எலெக்ஷன்ல தோத்தவன சீட்டை குறைக்கலான்னு கிராஃப் இறங்குச்சு காங்கிரஸுக்கு. டக்குன்னு விஜய் காங்கிரஸை விரும்புறாருன்னா அவன் கிராஃப் எங்கேயோ போயிடுச்சு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜி. விசிகாவினர் திமுகவினர் எந்த அளவிற்கு மதிக்கிறார்கள் அப்படிங்கறத சமீபத்திய வீடியோக்கள்ல நம்ம பார்த்தோம். உள்ள இருந்தாதான் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து பல சம்பவங்கள். இந்த சம்பவங்களை உங்களுடைய வர்ணனையில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த டைம்லயும் திமுக நல்லாட்சி புரியுது. தமிழ்நாட்டிலே அதிகமான இந்தியாவிலே அதிகமான ஜிடிபி தான். மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாரு. இந்தியாவிலே வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்குற மாநிலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு தான் ரோட் மாடலா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது இதுவரை சொல்லியிருக்கா? விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் சொல்லியிருக்காரா? 2 கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்களா? சின்ன கட்சியா இருக்கக்கூடிய வேல்முருகன் தமிழக வாழ்முடிச்சு சொல்லியிருக்காங்களா? கொங்கு கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் சொல்லியிருக்காரா? முஸ்லீம் லீக் சிறுபான்மையர் கட்சி திமுக பாடுபடுதுன்னு சொல்றதுனால சிறுபான்மை கட்சியை சேர்ந்த ஜவஹர்லாவோ, முஸ்லீம் லீக்கோ, இல்லாட்டி மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களோ, காங்கிரஸோ யாருன்னா இதுவரையும் சொல்லியிருக்காங்களா? அப்ப எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ் அன்னைக்கு வெளியே வந்துருச்சு. சில படத்துல சொல்லுவார்ல, டே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்கடா, மானங்கட்ட வாய்ஸ் எல்லாம் கேக்குதுடா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அது என்னடா அவன் மனசு, மானங்கட்ட மனசு எல்லாருக்குமே கேக்குதுடா. வெளிப்படையா அப்படி சார் கண்டிக்கிறோம் இல்ல, அவருதான் மைண்ட் வாய்ஸ்ல கோஷம் போட்டு இது வார்த்தை வரும். கோஷம் போட்டது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி ஒரு கூட்டணியில தான் அப்படிதான் வரும். அவங்களுக்கு என்ன மாத்த முடியாதுல்ல. அது 5 வருஷமா இருக்காங்களா? இப்ப வெளியில அவங்க தலைவர் அந்த கூட்டணியில இருக்கணும், சீட்டு வாங்கணும், அவரும் ரவிக்குமார் மட்டும் மேல போகணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்காரு. ஆனா உலக தொண்டர்கள் எல்லாம் இந்த ஆட்சி இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி பண்ணுது, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்சி வருது, இந்த ஆட்சிக்கு நம்ம முட்டு கொடுக்கணுமா அப்படின்ற கோபம் ஒரு தொண்டனுக்கு இருக்குங்க. இப்ப தலைமை சொல்லிடுச்சுங்க. இப்ப தலைமை கொறடா இப்ப 4ஆம் இடத்துல ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. இப்ப போட்டானுங்களே. இப்ப நம்ம நீதியரசர் சாமிநாதன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பீச் கொண்டு வந்தாங்களே, அதுல என்ன பண்ணாங்க? அங்க கொறடா சொல்லிட்டாங்கன்னு கையெழுத்து எல்லாம் போட்டானுங்க. கரெக்டா? ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஓடும்? இந்த கிறுக்கணுங்க, இந்த லூசர்மா நீதிபதியை போய் இப்படி பண்றாங்க இல்லையா, நாளை பின்ன நீதிபதிகள் நம்ம மேல தனியா கார்னர் வச்சு எவன் கையெழுத்து போட்டான்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம வழக்கு எதனா பண்ணுவாங்களா? பயம் இருக்குமா இருக்காதுங்க? கண்டிப்பா. இன்னைக்கு நல்லதோ கெடுதோ திமுகவுடைய 13 அமைச்சருக்கு மேல சிங்காரவேலத்துல ஸ்பெஷல் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, வழக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆட்டோக்காரன் ஒருத்தன் இடிச்சிட்டா, ஒரு பேருந்து ஒரு வண்டிட்டு இருக்க ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான். அப்ப ஆட்டோக்காரனை இடிச்சுட்டான், உடனே அவன் சண்டை போட்டானா, போயிட்டு இருக்க ஆட்டோலாம் நின்று அவனுக்கு சப்போர்ட் பண்றானா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? அவன் எதுவுமே கேட்காது, அவனுக்கு எதுவுமே புரியாது, என்ன நடக்குதே தெரியாது. எங்க ஆளு நீ திட்டுற, எங்க ஆளுக்கு நான் சப்போர்ட் ஆகுறேன்னு சொல்லி இருக்கிற ஆட்டோவை எடுத்துட்டு கொஞ்சம் பேசஞ்சர் வெயிட் பண்ணுங்க, நாங்க பண்றோம். இப்ப கண்டக்டர் ஒரு பஸ்ல அடிச்சிட்டான், ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. கண்டக்டர் ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டா நின்னோன்னா எல்லா பஸ் நிக்குதா இல்லையா மாணவ பேருந்து? சரி, என்ன சார்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எங்க தலைவர் எங்க கண்டக்டர் அவர் அடிச்சிட்டாருங்க, நாங்க அவருக்கு ஆதரவு கொடுப்போங்க. இதே அப்படியே கொண்டு வாங்க, நீதி அரசுக்குள்ள கொண்டு வாங்க. இல்ல அதுக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது. நான் சொல்றது வெளியில சட்டப்படி தாங்க கொடுத்தாகணும், உள்ளுக்குள்ள எல்லாரும் மனிதர்கள் தாங்க.
இப்ப 2G வழக்குல என்ன வந்துச்சு தீர்ப்பு? கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் குற்றமற்றவர், இவர்கள் குற்றம் செய்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, இவர்களுக்கு வந்து வழக்கு சொல்றதே தப்பு, இவர்களை நாங்கள் விடுதலை செய்யணும், அப்படியே தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் என்ன கொடுத்தாரு? குற்றம் செய்ததற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது, ஆனால் அது நிரூபிக்க நீதிமன்றத்துக்கு தேவையான மெட்டீரியல் எவிடன்ஸை சிபிஐ தரும் நான் எதிர்பார்த்தேன், சிறப்பு சிபிஐ தரும் எதிர்பார்த்தேன், கொடுக்கல. அப்ப குற்றவாளிகளுக்கு அது சாதகமாக்கி நாங்க விடுதலை பண்றோம். அதேதான் நீதியரசருக்கு சொல்றேன். நீதியரசர் சட்டத்தின் பால் தான் உங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும், அதுல மாற்றே கிடையாது. ஆனா அவரும் ஒரு மனிதர் தானங்க. ஒரு நீதியரசர் திங்க் பண்ணுவார்ல, எங்க ஆளே பிடிக்கிறியா நீ, எங்க ஆளுக்கு இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரியா, அப்ப வந்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வரீங்களா, அப்படியே யோசிப்பார். யார் கையில இருக்கு? காங்கிரஸ் போட்டிருக்காரு, அகிலேஷ் யாதவ் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து இந்தி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மம்தா தவிர இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் போட்டிருக்காங்க, இங்க டிஎம்கே போட்டிருக்காங்க, சின்ன கட்சிகள் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு ஜவஹர்லால் மேல வழக்கு இருக்கா இல்லையா? நீங்க ஒரு ஜாமீன்ல தானே இருக்காரு, மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் மேல வழக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு அரெஸ்ட் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்கி இருக்காரு அவரு. 13 பேர் மேல அங்க வழக்கு நடந்துட்டு இருக்கப்ப இவங்க பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, எல்லாரும் மனிதர்கள்னு சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் நீதிபதியும் மனிதர்கள் இல்லைங்க. ஏன்னா இந்திய சுதந்திர வரலாற்றில் 1947க்கு அப்புறம் நீதித்துறை செயல்பட்டதுல தீர்ப்பு வந்ததுல எங்கேயுமே இந்த மாதிரி வந்தது இல்லைங்க. ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நாடாளுமன்றத்துல போய் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இவங்க திமுக காரன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா நாங்க திராவிடன் மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நாங்க எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள ஓடுறாங்க. ஆனா அவர்களுடைய தூக்குமேடை கழுத்து இறுகி கொண்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய வில்சன் ஆகட்டும் மற்றவர்கள்லாம் பணத்தை கொடுத்து அவர் நீதியை வந்து நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம், நாங்க பெரிய விஷயமா பண்றோம்ன்ற மாதிரி அவங்க தாட்டு போகுது. என்ன சார் அவர் பேரே வில்சன் இல்ல வின்சன். அது 2 தடவை ராஜ்யசபா கொடுத்தாங்க, அது ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளோட வரி பணம், யாரும் அவங்க சொந்த பணம் கிடையாது, எல்லாமே தமிழ்நாடு வரி பணம் தான். ஆனால் இது நீதியரசுக்குள்ள ஒரு கொலிஜியம்குள்ள ஒரு கோபத்தை ஏற்படுத்துங்க. இப்ப ஜனாதிபதியை எதிர்த்து ஒரு தீர்ப்பு, கவர்னருக்கு எதிர்த்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒருத்தர். யாரு? அது கூட வந்து முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் வந்து கண்டிச்சு கூட விட்டார், வெளியில யாருமே சொல்ல அவர் கண்டிச்சார். அதுக்கப்புறம் 14 கேள்வி ஜனாதிபதி கேட்டாங்க, அதற்கான பதில கொடுத்தாங்க, முடிஞ்சிருச்சா? அப்ப ஜனாதிபதியைத்தே நீ கேள்வி கேட்பியா? அப்ப எந்த மாதிரி பவர் இருக்குன்றது நீதி பரிவாரணை வரை தான் அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்க கொடுத்துட்டீங்க தீர்ப்பு, நாங்க ஏத்துக்கிட்டோம், முடிஞ்சிருச்சு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல். நாங்க எங்களுக்கு எவ்வளவு கால வரைய இருக்கு, எங்களுக்கு என்ன பவர் இருக்கு, உங்களுக்கு என்ன பவர் இருக்கு, நாங்க உங்க அட்வைஸ் கேட்கணும்ன்றப்ப தெளிவான அது பதில கொடுத்துட்டாங்களே. ஜனாதிபதியே முறைப்படி அதற்கான மனுவை தாக்கல் பண்ணி தான் பதில் எதிர்பார்க்கிறப்ப நீங்க நேரடியா ஒரு சட்டத்தின் பிடியில் இருக்க போய் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு நான் வந்து நீதிபதியை தூக்குவோம் அப்படின்னா சார், இப்போ ஆக்சுவலா இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பேசுறதுக்கான நமக்கு முகாந்திரம் இருக்கா, அரசியலமைப்பு இடம் கொடுத்துருக்கா அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு. நான் என்ன அதுல இன்னொரு கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா, திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து வரவேற்பாங்க. இல்ல சார், நீதிபதிகள் இருக்கிறார்களா, ஒருவேளை இருந்தால் அவர்கள் இந்த இம்ப்ளீச்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு எனக்கு என்ன பெரிய வருத்தம். அதுல திமுக சாதகமா இருக்கின்ற ஹரிபரந்தாமன் ஆகட்டும், இங்க இருக்க சந்துரு ஆகட்டும், இவர்கள்லாம் அந்த நீதியரசருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது பற்றி கருத்தே தெரிவிக்கல. அவர்களும் அந்த வழியில் வந்தவர் தாங்க. நாளைக்கு உனக்குனா நாளைக்கு அவனுக்கு தானே, அப்படிதானே கதை. இப்ப எப்படிதாலும் அவங்க இப்ப நாங்க சொல்றோம், இப்ப நிறைய இதில் இப்ப காணொலி நம்ம சொல்றோம், நீதிபதி சந்துரு அவர்கள் கம்யூனிஸ்ட் உலகத்துக்கே தெரியும், ஹரிபிரந்தாமன்றது திமுக சப்போர்ட் உலகத்துக்கே தெரியும். அவர் கொடுத்த தீர்ப்பு எல்லாம் ரீகன்சிடர் பண்ணு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு கட்சி சார் முன்னாடி இருந்தாரே இல்லையா, ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர் நீதிபதி ஆனார் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சந்திரசின்ன பாண்டியன் அவரு, ஏதோ ஒரு பாண்டியன் ஒருத்தர் அவர்லாம் வந்து திமுக ஆதரவா இருந்து கூட நீதிபதி ஆனாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல நீதியரசர்னு போய் உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு வந்து எந்த கட்சி சாராதவர், எந்த மதத்தையும் சாராதவர், அந்த நீதி கொடுக்கிற நீதிமன்றங்கள்ல அவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்கப்படுவார். நீதிபதி நடந்து போனார்னா எல்லாம் வணங்கி இப்படி வணங்குவாங்க, ஜாப்பனீஸ் வணங்குற மாதிரி நீதிபதி வணங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த கேம்பஸ்ல ஒரு கடவுள். அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிடிக்கிறது வேற கதை. ஆனா இன்றைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த அந்த ஆர்குமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நீதியரசரே எது கேள்வி கேட்கறாங்க. எப்ப நான் தான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேனே, டபுள் பெஞ்ச் கொடுத்துட்டேன் ஆர்டர் அப்படின்னா கொடுக்கவே முடியாது. எப்படி கொடுக்கலாம்? நாங்க தான் 144 போட்டோமே. யார்? நீதியரசர் கேட்கறான். 144 போட்டா எங்க ஆர்டர் மதிக்க மாட்டோம். நாங்க 144 போட்டோம் சார் சட்டசபைக்குள்ள. இல்ல நான் மறுபடியும் ஏத்துறேன்னு சொன்னா நான் மேல்முறையீடு போவோம் சார், அங்கேயே சொல்றான். அப்ப இங்க என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீதியரசர் வந்து கொலிஜியம் ஆகி அவங்க போய் நீதியரசர் ஆகி உட்காந்துக்கிறாங்க. அதற்கு நீதியரசருக்கு மேல ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பெரிய பெரிய வழக்கறிஞர்களுக்கு பெரிய பெரிய பணத்தை கொடுத்து அந்த நீதியரசருக்கே நாங்க திணற அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கபில் சிபிலை பிடிக்கிறது, சிங்வியை பிடிக்கிறது, இன்னும் வில்சன் பண்ற ஆட்கள்லாம் அங்க வேகாத அவங்களுக்கு. அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, 1 கோடி 2 கோடி ஒரு நாளைக்கு வாங்குறோம். அபிஷேக் சிங்வி, கபில் சிபில்,
இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளை பிடிச்சி நீதி எதிர்ப்புக்கே நாங்க பண்றோம் அப்படின்றப்ப நீதிபதி சில டைம் கோபம் அடைகிறாங்க. நீங்க என்ன நீங்க நாங்க சொல்றது நீங்க என்னைக்குமே கேட்க மாட்டேன்றீங்க, நீங்க என்ன எங்களுக்கு ஆர்டர் போடுறீங்கன்னு. அப்ப இன்றைக்கு திமுக அரசாங்கம் கொண்டு வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து அவர்களுக்கு கூடிய தலையில் அவர்களே மண்ணள்ளி போட்டிருக்காங்க. இப்போ விசிகா பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் அந்த கூட்டத்துல பேசும்போது. இப்ப என்னன்னா ஒரு பேச்சு பேசும்போது வாய் தவறி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அது ஏத்துக்கக்கூடியதான். என்னப்பா பேசும்போது தவறி வந்துச்சு போய் நக்கல் அடிக்கிறீங்களா பாடுற மாதிரி சொல்லலாம். தெளிவா சொல்றாங்களே அவங்க, வேண்டாம் வேண்டாம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். அடுத்து இது அதுக்கடுத்து இன்னொன்னு, அடுத்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார்னு சொல்லி அது ஒண்ணு சொல்றாங்க. ஒரு பாஜகவை பத்தி பின்னாடி போகிறோம்ன்ற மாதிரி அதுவும் ஒண்ணு. தொடர்ந்து எப்படி சார் இது, அதாவது வேற வேற ஆட்கள் தொடர்ந்து சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கறது பேப்பர் கையில வச்சிருக்காங்க, அவங்க பார்த்துதான் படிக்கிறாங்க. இல்ல இது என்னன்னா இப்ப அவர் வந்து தவறாம சொல்லிட்டார், ஒத்துக்கிறேன். யாரு ஒரு விசிகா நிறுவனர் கரூர்ல வந்து தவறா சொல்லிட்டார், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் ஆட்சியை கண்டிக்கின்றோம் சொல்றாரு. கூட இருக்க முதலமைச்சர் ஒரு சட்டசபை உறுப்பினர் அவர் கூட இருக்காரு, திமுக சட்டசபை உறுப்பினர். முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆட்டு மந்த கூட்டம் தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? இந்த நான் வந்து தவறா சொல்ல நினைக்கக்கூடாது, இது ஒரு ஆட்டு மந்த கூட்டம் தானே. அப்ப நீங்க கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் கண்டிக்கின்றோம், சமூக நீதியும் பகுத்தறிவும் எங்க போச்சு அப்படின்றது. ஆமா, அப்ப அவருடைய அதுதான் நம்ம பதிவு முன்னாடி சொன்ன பாருங்க, அவருடைய மைண்ட் வாய்ஸ் தான் வெளிப்பட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் குஷியா கூட சொல்லிருக்கலாம், நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு. அப்புறம் கேட்டா சார் நீங்க சொன்னீங்க நான் சொன்னேன் சார், எங்களுக்கு வால்யூம் கம்மியா ஆகல, கண்டிக்கிறோம் மேடையில் இருக்கவனே சொல்றாங்க வால்யூம் கம்மியா ஆகல. அதாவது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தூரமா சொல்லிட்டா கூட வால்யூம் அப்படியே கோரஸா அப்படியே ரெண்டாவது முறையும் வருது, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் ஆட்சியை கண்டிக்கின்றோம் சொல்லி முடிச்சோம்னா எல்லாரும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் ஆட்சி. டைமிங் முடிஞ்சு அவர் திருப்பியும் சொல்றாரு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் ஆட்சியோட தான் மைக்கு கொடுக்குறாரு. அவர் பதட்டமோ ஒரு உணர்வும் இல்ல. எதெல்லாம் திமுக காரங்க அந்த உணர்வுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நான் முன்னாடி சொன்னது என்ன, எல்லாருடைய மைண்ட் எப்படிங்க, எவ்வளவுதான் நீங்க வந்து புத்திசாலித்தனமா பேசினாலும் உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே வந்துரும்ல. அப்போ நம்ம மைண்ட் வாய்ஸ் அவங்களை அறியாம வெளியே வருது, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவேன். திருமாவளவனே மீட்டிங்ல சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல பேசும்போது அவரே வந்து ஸ்டாலின் அரசு இது இந்த திமுக அரசு சரியில்லை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வச்சு அவரே பேசியிருந்தார். அப்படின்னா இது எதுக்கு தேர்தலுக்காக எடுக்கப்படக்கூடிய ஸ்டண்ட் எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு சில இடங்கள் கூடுதலா ஐயோ விசிகா போயிருமா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறாங்க, இவ்வளவு நாள் கூடவே இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா எதுக்கும் துணிச்சிட்டாங்களா, ஒருவேளை அதிமுக போறாங்களோ தாவேகா போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை திமுக கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் தான் அது. எப்போதுமே வந்து இப்ப எல்லாருக்கும் என்ன பெரிய பிரச்சனை, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா தாவாக்கேன்ற ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு. இந்த ஆப்ஷன் வச்சே பயமுத்துவாங்க, நீ கொடுக்குறியா அங்க போட்டா கொடுக்குறியா அங்க போட்டா. இப்ப பிரேமலதாவே உங்களை பயமுத்துறாங்க. பிரேமலதா இப்ப 50 ஓட்டு சதவீதம் வச்சிருக்காங்க, 0.3 0.4 அவ்வளவுதான். அதுல அவங்களே என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க அப்படியே டேரா அடிக்கிறாங்க, யார் எங்களை பத்தி எல்லாம் சொன்னது, நாங்க உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டோம், சாபம் விடுறாங்க, அவங்க நல்லாவே இருக்காது இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. அது அவங்க கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், அதுல வர வரும்ல நம்ம. அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்படியாவது தாவேகாவை காட்டி அதிகமாக சீட்டு பெறணும். அப்ப இது என்ன திமுக உள்ள நெருக்கடின்னு பாத்துக்கோங்க. காங்கிரஸ் பீகார்ல தோத்துச்சு, திமுக எல்லாம் குஷி ஆயிட்டான். ரைட்டு, இந்த நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். யார சொல்றாரு, பீட்டர் அல்போன்ஸ், மாணிக்க தாகூர், ஜோதிமணி, நம்ம ராஜேஷ்குமார்லாம். ஆனால் வாய் தான் சற்று நீளம். யார் இவங்கள? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். யாரு? செல்வ பிறந்தக, தங்கபாலு சாரு, இன்னும் யார் யார் கூட இருக்காங்களோ அவங்க. ஆமா ரைட்டா. ஆனால் வாய் தான் சற்று நீளன்றப்ப யாரு? பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்துருவாரு, பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்துருவாரு, திருச்சி வேலுசாமி வந்துருவாரு, இவங்க வந்துருவாரு. இப்ப பாருங்க, நீங்க திருச்சி வேலுசாமி சொன்னோன்னா ஞாபகம் வருது, அரண்மனையில கிறிஸ்தவ விழா நடக்குது. எப்பொழுதுமே அங்க வந்து முதலமைச்சர் போய் கலந்து போவாரு, ஜெயலலிதா கூட கலந்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான விழா, அது வந்து ஒரு மைல்ஸ்டோனான ஒரு விழா. இந்த வாட்டி தாவேகா சேர்ந்த இவனை கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க யாரு, ஆதவர்ஜுனா இவனையும் கூப்பிட்டு காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லா பேரும் போட்டிருக்காங்க. யார் யார் பேர் போட்டிருக்காங்க, விஜய் வசந்த், ராஜேஷ்குமார், மற்றவங்க பேர்லாம் போட்டவொன்னே நம்ம போய் அங்கே கலந்துக்கிட்டா கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த இவங்க 2 பேர் போல. யாரு? கிறிஸ்தவ மக்களால் கிறிஸ்தவ ஓட்டை வாங்கி ஜெயிச்ச ராஜேஷ்குமார் போல. அவர் ஜெயிச்ச தொகுதியில பெரும்பான்மை இந்து கிறிஸ்டின்ஸ் தான். அந்த ஒரு தொகுதியில் ராஜேஷ்குமார் தொகுதியில சட்டமன்றத்துடைய தலைவராக இருக்கவர். விஜய் வசந்த் சொல்லவே வேணாம், அவர் வந்து இந்து கிறிஸ்டியன் நாடாரவருக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு விசல் அவரும் ஜெயிச்சார். இந்த இன்விடேஷன்ல போட்டவொன்னே அவங்க என்னமா காரணம் சொல்றாங்க, எங்க பேரை சின்னதா போட்டாங்க, அதனால காரணம் சொல்லணும்ல. சரி ரைட்டா, நீங்க போல. யார் போயிருக்க தெரியுமா? இந்த காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகி திருச்சி வேலுசாமி போறாரு.
அவங்க இருக்க லோக்கல் நிர்வாகி எல்லாம் ராஜேஷ்குமார் மாதிரி இன்னும் 2-3 குமார் இருக்காங்க, அவங்க எல்லாம் போறாங்க. ஸோ அங்க வந்து ப்ராசஸ் தெளிவா இருந்து அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்க, நாங்க தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி கனிய போகிறது அப்படின்னு தாவேகாவில் இணைவதற்காக காங்கிரஸ் பலரும் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாவேகா கூட காங்கிரஸ் போயிடுமா போகாதான்ற அந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சுல. பீகார் எலெக்ஷன்ல தோத்தவொடனே சீட்டை குறைக்கலான்னு கிராஃப் இறங்குச்சு காங்கிரஸுக்கு. டக்குன்னு விஜய் காங்கிரஸை விரும்புறாருன்னா கிராஃப் எங்கேயோ போயிடுச்சு. இப்ப பீகார் தோல்வி வந்து திமுக பொருட்டு இல்லை. நீ கொடுத்தா கூட எல்லாரும் எனக்கு ரெடியா இருக்க தாவேகா என்ன சொல்ற, 10 10 20 10 30 40 அன்னைக்கு கொடுத்தீங்களே ப. சிதம்பரம் உங்களை மிரட்டி 2G வழக்கு நடக்கிறப்ப 63 69 சீட்டு கொடுத்தீங்களா, அதே சீட்டை கொடுங்க எங்களுக்கு. அது கூட கலைஞர் காமெடியா சொன்னாங்க, 63 நாயன்மார்கள் வருவார்னு அமிச்சோம், ஆனா பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான் ஜெயிச்சு வந்தாங்கன்னு சொல்லி காமெடியா சொன்னார் கலைஞர் அவர். அந்த மாதிரி மிரட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையை காங்கிரஸே ட்ரிகர் பண்ணுதா. இப்ப இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, விஜய் வந்து காங்கிரஸோட சேர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு அப்படின்னு ஒரு பிரவீன் காந்தி இருக்காருல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி, அவரை கூப்பிட்டு ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து எப்படியாவது எங்களுக்கு கூட்டணியில சேர்க்க சொல்லி சொல்றாருன்னு கூட ஒரு நியூஸ் போகுது. அப்ப இந்த சைடு ப. சிதம்பரம் பயந்துக்கிட்டு ஸ்டாலின் முன்னாடி ஓடுறாரு, அந்த சைடு பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம விஜய் மறுப்பு அறிக்கையும் கொடுத்ததார்ல. நாங்க வந்து என்ன வடைய பத்தி கூட பேசியிருப்போம், சினிமா பத்தி பேசியிருப்போம், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு. ரைட், ஓகே. அப்ப திருச்சி வேலுசாமி கட்சியை விட்டு நிக்க வேண்டியதான் நீங்க. அப்ப நீங்க திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் தானே இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்கார் தானே அவரு. எங்களுடைய அனுமதி இல்லாமல் பொது வழியில் போய் கூட்டணியை பற்றி பேசின திருச்சி வேலுசாமி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்குறோம். சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? கூட்டணியை பத்தி அவர் கருத்து தான் சொன்னாரு, காங்கிரஸ் விரும்ப சொன்னாரு. காங்கிரஸ் எம்பியும் எம்எல்ஏவும் கலந்துக்கலங்க. நீங்க அதுதானே நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன். ஆத்தரைஸ்டுங்க காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுகிற விஜய் வசந்த் கலந்துக்கலங்க, ராஜேஷ்குமார் கலந்துக்கலங்க, பேர் போட்டு கலந்துக்கலங்க. அவங்க ஏன் கலந்துக்கல? இதை போய் கலந்துட்டா ஊர்ஜிதம் ஆயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும், தாவேகாவும் காங்கிரஸ் கூட்டணி மெர்ஜ் ஆயிடும் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு பீகார்ல தோத்தது வைத்து காங்கிரஸுக்கு சீட்டை கம்மி பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்ச திரு ஸ்டாலின் அவருடைய கனவில் மண்ணு விழுந்து, பீகார் தோத்தது இல்லாமல் அதிகமான சீட்டை நோக்கி காங்கிரஸ் நகரத்துக்காக இருக்கிறதுனால, இன்கேஸ் இப்ப வந்து துரைமுருகனும் ஏவாவேலும் நம்ம 2-3 பேர் சொன்னாங்க பாருங்க, காங்கிரஸ்ன்றது ஒரு பொதி மாடு, அந்த பொதி மாடை நம்ம தோல்ல சுமக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆகி காங்கிரஸ் இன்கேஸ் தாவேகா போயிடுச்சுன்னா, அல்ல கிடையாது, தாவேகா போயிடுச்சுன்னா ட்ரெயின் தான். இன்னைக்கு இருக்க கூட்டணி கட்சியில திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஓட்டு வங்கி உள்ள கட்சி காங்கிரஸ், 5% வச்சுக்கோங்க. அதுதான், வேற வழி கிடையாது. நீ திரும்ப மற்றவங்களாம் 1 1.5 6 தான் இருக்கும் மொத்த. அப்ப அந்த 5% அங்க போறப்ப பெரும்பான்மையா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டும் பட்டியலின சகோதர ஓட்டு தான் காங்கிரஸுக்கு பலம். இது போன உடனே கண்டிப்பா திருமாவளவன் அங்க போயிடுவார், கண்டிப்பா போயிடுவார். ஏன்னா இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திடுவாங்க. இந்த கூட்டணி திமுக கூட்டணி ஜெயிக்காது. அப்ப என்ன பாயிண்ட்டுக்கு திருமாவளவன் வருவாரு, நம்ம அங்க போய் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம நம்பி இருக்கக்கூடிய நம்ம தொண்டர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். இப்ப இங்க போனா கன்ஃபார்மா 4 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிள். இங்க வந்து சீட்டு வந்து இப்ப அதிகபட்சம் போன வாடி திருமாவளவனுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட் ஜெயிச்சாங்க தானே. இப்ப அங்க போயிட்டு அவன் விஜய் அவர்கள் வந்து 25 சீட் 30 சீட் சீட் தாராளமா இருக்கு, 232 சீட் இருக்கு. 30 சீட்டு விசிக்காக தரேன்னு சொன்னாருன்னா அவங்க எப்படி கணக்கு போடுவாங்க? 30 இடத்துல நம்ம கொடி பறக்கும், 30 இடத்துல நம்ம கேண்டிடேட் ஆகும், நம்ம கட்சி அது அடுத்த கதை. காங்கிரஸ் உள்ள போயிடுச்சுல, அப்ப செலவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? விஜயே காங்கிரஸ் பிடிச்சி ஏன் தோங்குறாரு? காங்கிரஸ்க்கு திமுக தான் ஃபைனான்ஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் காங்கிரஸ் ஃபைனான்ஸ் பண்றது யாருக்குன்னா திருமாவளவனுக்கு, 2 கம்யூனிஸ்டுக்கு, வேல்முருகனுக்கு, ஜவஹர்லால், அந்த கோஷ்டிக்கு தான். காங்கிரஸ் திமுகவோட பல மடங்கு சொத்து உள்ள கட்சிங்க, அதை ஏன் ஃபைனான்ஸ் பண்ணணும்? அவசியமே கிடையாதுங்க. நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இல்ல காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்கள் நேரடியா போன்ல ரிக்வெஸ்ட் வச்சதாகவும், இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற செலவுகளை திமுக பார்த்து கொண்டதாகவும் ஒரு செய்தி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சொத்துள்ள கட்சி, வெளியில காட்டிக்க மாட்டாங்க, பெரிய செல்வம். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பண்ணையார் கட்சிங்க, காங்கிரஸ் ஜமீன்தார்கள் கட்சிங்க, அது ஏங்க போய் வெளியே கேட்க போகுது? இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாமே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் தாங்க. அப்ப இங்க இருந்து காங்கிரஸ் கிட்ட அந்த கட்சி போச்சுன்னா, திமுக வந்து நீங்க நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் போயிடுமேன்ற பயம் கிடையாது திமுகவுக்கு. திமுக என்னன்னா, காங்கிரஸ் போயிடுச்சுன்னா கூட்டணி காணாம போயிடுங்க. அந்த கூட்டணி சொல்றாங்களா, அவங்களுடைய கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி தானே அவங்க கூட்டணி, அந்த கூட்டணியே உங்களுக்கு காலி ஆயிடும். அப்புறம் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் அந்த சைடு போக மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு பணம் இவங்க தர மாட்டாங்க. கம்யூனிஸ்டுக்கு வந்து ரொம்ப குஷனா வச்சிருக்காங்க அவங்க, 15 கோடி அந்த குஷன் யாருமே தர மாட்டாங்க, அதனால அது போக மாட்டாங்க. ரெண்டாவது வந்து கம்யூனிஸ்ட் என்ன நினைப்பாங்கன்னா, நல்லதோ கெட்டதோ நம்ம இதுல இருந்து குட்டி குழப்பம் பண்ணணும், வெளில போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வரையும் சண்முகம் குட்டி குழப்பம் தானே பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரையும் வீரபாண்டியன் வெளியில பொது வெளியில சொல்லிட்டு இருக்காருல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு நடக்கிற பெரும்பான்மையான போராட்டத்துக்கு எல்லாம் பின்னாடி இயக்குறது யாருங்க? கம்யூனிஸ்ட் தாங்க இயக்குது.
இன்னைக்கு சிஐடி தானே இயக்குது மின்சார வாரிய ப்ரோக்ராம். சவுந்தரபாண்டி தானே தலைமை தாங்குறாரு. நீ செவிலியர் போராட்டத்துக்கு பின்னாடி அவங்க தானே இயக்குறாங்க. ஓ சரி. எல்லாமே அவங்க தானே இயக்குவாங்க. அவங்க தானே இயக்கி ஆகணும். அவங்க தானே தொழிற்சங்கவாதிகளை. இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, இப்ப ஜாக்டோஜி 6ஆம் தேதி போராட்டம் சொல்லியிருக்காங்களே, இந்த 6ஆம் தேதி போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவா இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் ஒரு கடையின் கீழ் ஒண்ணு சேர்றான். எப்படி சொல்ற கேளுங்க. இப்ப தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, தமிழ்நாடு போக்குவரத்து இல்ல, வெறும் போக்குவரத்து கழகம் தான். தமிழ்நாடு தான் சிக்கல் ஓட்ட மாட்டேன். அரசு போக்குவரத்து கழகம் தான். அது இல்லாம இப்ப அரசு தான், அப்புறம் பிரைவேட்டா அது சரி. அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடுன்னு ஒட்ட கூட இவங்களால முடியல. வெளி மாநிலங்களுக்கு போனா எந்த பஸ்ஸும் தெரியாம அவங்க வச்சுன்னு போறான். அந்தந்த பஸ்ஸுமே கேரளா போக்குவரத்து கழகம், கர்நாடகா போக்குவரத்து கழகம், ஆந்திரா போக்குவரத்து கழகம் தெளிவா வருது. இங்க தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணுல நம்ம பறிப்பணத்தை வாங்கிட்டு திராவிடன் மாடல் சொல்லி தமிழை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அரசு பேருந்துல ஒண்ணு கூட தமிழ் பேர் கிடையாது, தமிழ்நாடு பேர் கிடையாது. அது தனி விவாதம். அது அப்ப அந்த பேர் வந்துருக்குல்ல, அப்ப வந்து அரசு பேரு, தமிழ்நாடு அரசு பேருந்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர், ஒரு குறிப்பா சொல்றேன், அண்ணா தொழிற்சங்க அதிகம் வச்சுங்க, ஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கை சேர்ந்தவர்கள் நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம். இவங்க பண்ணுவாங்க. இந்த சைடு நம்ம திமுக காரன் அவன் வெளியே வந்துடும். அவன் வந்து அது மேக்கப் பண்ணி அதிகமான ஆளை போட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துவாங்க. அப்ப வெளியில வந்து சிவசங்கர் தான் சொல்லுவார், போக்குவரத்து அமைச்சர், மக்கள் பாதிக்கப்படலை, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எல்லா வாகனங்களும் ஓடிச்சு, எல்லா பஸ்களும் நன்றாக போச்சு அப்படின்னு ஒரு படம் ஓட்டுவாங்க. இப்ப என்ன அடியா பசிக்கல்னா, இப்ப திமுக பண்ணா அஇஅதிமுகவோட தொழிற்சங்கம் எப்படி பண்ணுவாங்க, அஇஅதிமுக பண்ணா விடுதலை சிறுத்தைகள் பண்ணுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் சேர்ந்து பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் மட்டும் துண்டா கத்திட்டு இருப்பாங்க பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருப்பான், அவன் மட்டும் துண்டா சேப்பு கடையை போட்டுட்டு தனியா கத்திட்டு இருப்பான். நீங்க பனிமலையில பாத்துட்டு இருப்பீங்க, மைக்க போட்டு கத்திட்டு இருப்பான். இப்ப ஜாக்டோஜியோ ப்ரோக்ராம்ல போராட்டத்துல எல்லாருமே யூனிட்டி ஆயிட்டான். அவன் என்ன எதுக்குமா வந்துட்டான், டேய் நம்ம அடிநாதமே காலி ஆகுதுடா, நம்மளுடைய வேறே இவனுங்க இருக்கிறானுங்கடா, நம்ம அதுக்கப்புறம் அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன நம்ம பிரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கு என்ன, நம்ம உயிரோட இருக்கணும்டா, நமக்கு சொத்து, நமக்கு சாப்பாடு வேணும், நம்ம குழந்தை குட்டிகளுக்கு படிப்பு வேணும், நம்ம வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படையே இவனுக்கு தரமாட்டேன்றானுங்கன்ட்டு இப்ப ஜாக்டோஜி 6ஆம் தேதி போராட்டத்துக்கு பார்த்து திமுக தான் பயப்படுது. அப்ப வந்து பிரித்தாளு சூழ்ச்சி பேச்சுவார்த்தை சொல்றாங்களே, அது சொல்றாங்க. அது இப்ப பொங்கலுக்கு வந்து நாங்க அறிவிக்கிறோம். ஏற்கனவே கக்கன் சிங் பேடியில வச்சு ஒரு படம் ஓட்டினாங்க, 4 வருஷமா அல்வா கட்டி குத்தானுங்க, எடுபல்ல. இப்ப பொங்கலுக்குன்றாங்க. பொங்கலுக்கு வந்து எப்போதுமே நான் எல்லா காணொலியும் சொல்றதுதான், கரும்பும் மஞ்சளும் வெள்ளத்தையும் சேர்ந்து அரசு ஊழியருக்கு திமுக அரசு அல்வாவும் கொடுக்கறது இந்த பொங்கலுக்கு. அதான் கொடுக்க. இந்த பொங்கலுக்கு ஏமாத்த மாட்டாங்க சார். 3000 ரூபாய் ரெடி அரசு ஊழியர்கள் சொல்றாங்க, அரசு ஊழியர்கள் தான் நான் சொல்றேன். இப்ப ஜாக்டோஜி 6ஆம் தேதின்றாங்க. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு, பொங்கலனுக்கு இனிப்பான செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்றாரு. அது சேர்ந்து அல்வா கொடுப்பாரு. அதான் அப்ப இவங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து தொழிற்சங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இந்த ப்ரோக்ராமே நீர்த்து விட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு 4.5 வருஷமா நீர்த்து விட்டாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் மேனிஃபெஸ்டோல 309வது மேனிஃபெஸ்டோல பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லி கொடுத்தது தான் அவங்க கேட்கறாங்க. இதோ தரேன், அதை தரேன் எப்படி தரணும், அவங்களையும் ஓட்டி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு 2 மாசத்துல தேர்தல் வரப்போது, என்ன ஆக போகுதுன்னே தெரியல, பயந்துட்டு போனோன்னு தான் அவன் போராட்டத்தை அறிவிக்கிறான். இந்த போராட்டத்துல எல்லா அரசு ஊழியர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, அரசு ஊழியர்களுடைய ஜாக்டோஜி அமைப்பினுடைய தலைவர் ஒரு பேட்டியில சொன்னார், போன முறை நாங்கள் எங்க போராட்டம் பண்ணாலும் ஸ்டாலின் முதலா நின்றுட்டு நாங்க வந்து உடனடியாக அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவோம், இந்த அரசு பதவியேற்றணும், முதல் கையெழுத்து பழைய ஓய்வு திட்டம், உங்களுடைய சம்பளப்படி ஏத்துறது, இந்த விடுப்புக்கான ஓய்வு பணியை வந்து உடனடியாக கொடுக்கறதுன்னு பல இதுக்கெல்லாம் வந்து உடனே பண்றோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் நாங்கள் முதலமைச்சராக உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சோம். இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கப்படுவார் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். சார் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது டிஎம்கே. நல்ல சுபிட்சமான வாழ்க்கையிலையும் நல்ல நிறைவாழ்வு வாழ்ந்து நம்ம வாழ்க்கையிலே இப்படி ஒரு ஆட்சியின் கீழ், இப்படி ஒரு அரசரின் கீழ் நம்ம இருந்தோம், இவர் தான் நம்மளை ஆண்டார் அப்படின்ற மாதிரி நிறைவாழ்வுக்கான காரணங்கள் இதுல பட்டியலிடப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ராசி, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எது வருதோ, நம்ம ஒரு கேம் மாதிரி பண்ணிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் அதை பத்தி பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க அதாவது குலதெய்வத்தை வேண்டிட்டு சுத்துங்க சார். வணிகர்கள் மாநகராட்சி நகராட்சி சொந்தமான கடைகளுக்கு வாடகை மறுஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நீங்க இதுல எங்க சுத்தினாலும், நீங்க எந்த கட்டத்துல வந்து நின்னாலும் அது வந்து திமுகவுக்கு
சாதகமா ஒரு நிமிஷம் கூட நிக்காது. ஏன்னா திமுக கொடுத்த தேர்தல் மேனிஃபெஸ்டோல எதனா ஒண்ணு நிறைவேற்றிருக்காங்க, கரெக்டா நிறைவேற்றிருக்காங்க. நீங்க உடனே என்ன சொல்லுங்க, சார் பஸ் கட்டணம் குறைச்சி மகளிருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. கரெக்டா நிறைவேற்றணும். கலைஞர் உரிமை தொகை கொடுத்தாங்க, கலைஞர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? கேஸ் மானியம் தரானாங்க, தரல. பார்ஷியலி தான் அது, பார்ஷியலி தான். அப்படி இல்ல, அது வந்து அப்படி டச் பண்ணிட்டு தான் போறாங்க. நிறைவேற்றிட்டோம்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை அது டச் பண்ணிப்பாங்க. இப்ப நீங்க வந்து நகைக்கடை தள்ளுபடி டக்குன்னு என்ன பண்ணாங்க, 5 பவுன் ஒரு குடும்பத்துல எவன் வச்சிருக்கானா அவனுக்கு தான் தள்ளுபடி, மத்தவனுக்கு இல்லைன்னா. கல்வி கடன் தள்ளுபடி இன்னும் பண்ணவே இல்லை, அந்த ப்ராசஸ் உள்ளே போகல. அப்ப நாங்க நகைத்தறை கடன் வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பொய் சொல்றது. ஆனா 5 பவுன் தான். ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பவுன் 25 பவுன் வச்சானா அதெல்லாம் கிடையாது. செல்லாது. போ நாட்டாம விஜயகுமார் உதயநிதி, பாட்டியம்மா சும்மா நிக்காதீங்க பாட்டியம்மா, உங்ககிட்ட நகை இருந்தா போய் அடகு வைக்க, நாங்க வந்தோன்னா தள்ளுபடி பண்ணுவோம். எந்த அரசாங்கம் சொல்லுவானாயா? எந்த அரசாங்கம்னாச்சும் நீ போய் நகையை வை, நான் வந்து உனக்கு தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லுவான். சொன்னாரு இவரு. நீட்டுக்காக தானே சொன்னாரு. நீட்டுக்கு என்ன சொன்னாரு, நாங்க வந்தோன்னா முதல் கையெழுத்து. அது ரகசியத்தை இப்போ நாங்க சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டு நீட்டை ரத்து பண்ணுவாரு. அதனால நான் ரகசியத்தை சொல்ல மாட்டோம். சொல்லு, 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்க எங்க இருக்குது? அதெல்லாம் காயிலாங்கல்ல உட்காந்து உடச்சக்கல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 50 லட்சம் கையெழுத்து போட்டது எதனாய்? அப்ப நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை போன வாட்டி சொல்லி ஆன்டி இன்கம் இருந்துச்சுல்ல, அதை வந்து இவங்க அறுவடை பண்ணாங்க. இப்ப பொய்யான வாக்குறுதிகள். இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப கனிமொழி உறுதி இப்ப மறுபடியும் ஒரு குழு போட்டுக்கிறாங்க. இப்ப நாங்க மறுபடியும் வேலை வாய்ப்பு வேலை இல்லைன்னு தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொல்லாத அளவுக்கு தேர்தல் மேனிஃபெஸ்டோ நாங்க பண்றோம்னு இப்ப கொடுப்பாங்களே. கவர்ச்சி இருக்காது. அப்ப இப்ப கொடுக்குறாங்களே. அப்ப நீங்க கொடுத்தவரை நீங்க என்ன பண்ணீங்க, உங்கள்கிட்ட நான் 10 ரூபா கடன் கொடுத்துருக்கேன், 5 வருஷமா நீங்க கடனை திருப்பி தரல, திருப்பி என்கிட்ட வந்து 100 ரூபாய் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏய் 10 ரூபாய் முதல்ல குடுறா, இதானே கேட்பேன். கரெக்டா? சிம்பிளா சொல்றேன், லாஜிக் சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் உங்கள்ட்ட 10 ரூபா உங்கள்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன், நீங்க 5 வருஷமா எனக்கு கடன் தரல, திருப்பி ஒரு 5 வருஷம் திருப்பி வந்துட்டு இந்த மாப்பிள்ள நல்லா இருக்கியா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுன்றப்ப நான் என்ன சொல்லுவேன்? அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு முதல்ல 10 ரூபா கொடுறா, அதுக்கப்புறம் 100 ரூபாய் பத்தி பேசுறேன். அப்ப கேட்பாங்க. இப்ப போயிட்டு நாங்க நகைக்கடையை ரத்து பண்றோம்னு சொல்லி உதயநிதி மேல கை கட்டினாரா, கீழே இருந்து ஒருத்த கத்துவான், ஏற்கனவே வச்ச நகை ரத்து பண்ணியா, கீழே இறங்கியா கத்துவான். இதுல பேசிக் தானே அது. நீட்டை பத்தியுமே சொல்ல முடியுமா? ரகசியம் தெரியும் சொன்னியே உதயநிதி, ரகசியம் தெரியும் சொன்னியே, ரத்து பண்ணல, என்ன ரகசியம் சொல்லு, இல்லைன்னு உனக்கு போக விட மாட்டேன் சொல்லுவானா இல்லையா? கேஸ் மானியம் நாங்கள் 200 ரூபாய் ரத்து பண்ணுவோம். போன மேனிஃபெஸ்டோல 100 ரூபாய் ரத்து பண்றேன்னு சொன்ன, அதுவே பண்ணலையா? இப்ப எப்படியா நீ 200 ரத்து பண்ணுவ? கேள்வி கேட்பான். சரி, இதெல்லாம் இங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்றப்ப ஒரு புத்திசாலியான ஒரு தொண்டர் என்ன பண்ணுவான், போனதுல எடப்பாடி கவர்மெண்ட்ல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட 50-55 வருடமா வெறும் 5.5 லட்சம் கடன் தான் வச்சிருந்தாரு. நீ 5 வருஷத்துல 5.5 லட்சம் கடனை வச்சிருக்கியா? எப்படியா? பதில் இருக்கா? அப்ப நீங்க என்ன ரகசியமான விஷயங்களை நீங்க சொன்னாலும், என்ன மக்களை நம்பிக்கை ஊட்ட விஷயங்கள் நீங்க சொன்னாலும், நுகலும் தன் வாயால் கேடுன்ற மாதிரி நீங்கள் என்ன முன்னாடி விதைச்சிங்களோ அதை இந்த தேர்தலில் திமுக அறுவடை பண்ணும். சாமானிய ஒவ்வொருத்தரும் கேட்பான். நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வாசகத்திலே அடங்கி இருக்கு. உருட்டுக்கடை அல்வா எப்படி உருட்டுவாங்க, அந்த அல்வாவுடைய கலர் என்ன இருக்கும். இப்ப அவதார் படம் ஒன்று வந்திருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கெட்டவங்களுடைய தலையில பாத்தீங்கன்னா கருப்பு சிகப்பு வச்சு அப்படியே ஒரு இப்படி மாதிரி வச்சு பண்றேன், எப்படி பொருந்தது பாருன்ற மாதிரி வச்சு அதையும் பண்றாங்க. சோ இதுலயுமே வந்து கேமரன் ஒரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி படத்தை பார்த்திருப்பாரு, பார்க்காம இருக்க மாட்டார். பார்த்துட்டு இந்த கருப்பு சிவப்பு தான் நெகட்டிவுக்கான கரெக்டான கலர் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு தான் அவதாரில் அவர் பொருத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேமரன் வந்து எவ்வளவு பெரிய இதுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்களுமே டீடைலா பண்றவர். அப்ப இது ஒரு கலர் காம்பினேஷன் வரப்ப கண்டிப்பா அவங்க சிதறே விழுந்துச்சு. நம்ம ஜாக்கி சானே கூப்பிட்டு இங்க நம்ம அம்சன் பண்ணிருக்கோம். நம்ம சான்று நிஜமாவே இருக்கு, அதனால தைரியமா பண்ணலாம். அதனால வந்து ஊழலுக்கான இதில் உங்களுக்கான அவதாரில் ஊழலுக்கான அவதாரம் எடுத்திருப்பவர் யாரு அப்படின்னா உதயநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படின்றது நான் சொல்லல. அவதார் படத்திலேயே கேமரன் அவர்கள் சொன்னாரு, கண்டிப்பா அவதார் படத்தை பாருங்க. ஏன்னா அவர் சொன்னது நீங்க நாங்க சொன்னதா நாங்க சொல்றது நாங்க பிஜேபி காரர் சொல்றான்றீங்க, அவரே சொல்றாரு. இது வந்து உருட்டு, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். வருகிற தை பொங்கலுக்கு அதுல ஒண்ணு எடுங்க, என்ன வருதுன்னு சொல்லி அதை வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன எதை வச்சு பேச போறீங்க நீங்க? மாதாந்திர மின் கட்டணம். அருமையான செய்தி, கிளி அருமையான இதை எடுத்து கொடுத்துருக்கு. 52% இருந்து 58% இன்னைக்கு கரண்ட் பில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டுறப்ப வயிறு எரியுது. அவன் எரியிற வயிறுல அங்க இருக்க ஒயர்லாம் எரியுது. ஏன்னா அங்க எரியிறப்ப ஒயர் எரியுது மேல. எல்லாருக்கும் கோபம் இருக்குங்க. ஏங்க உங்களுக்கு சம்பளம் 2000 ரூபாங்க,
உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து 100 ரூபா கட்டியிருந்தீங்க, ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு எவ்வளவு கட்ட சொல்றான்? இப்ப 157 ரூபா கட்ட சொல்றான். ஆனா 2000 ரூபாய் சம்பளம் ஏறி இருக்கா? அப்படிதான் இருக்கு. அப்ப நான் என்னுடைய தேவைகளை குறைக்கிறேன். என்ன குறைக்கிறேன்? சாப்பாடை நான் குறைக்கணும். என் பெட்ரோல் சில டைம் நான் வண்டியில 1000 ரூபாய் தரம்ல, அந்த 1000 ரூபாய் ஈவினிங் டாஸ்மார்ட்ல புடிங்கிறீங்களா? பாதையில் செல்லாதீர்கள் சொல்லி நானே சொல்றேன். ஏங்க போதையே நீங்க தான் விக்கிறீங்க, போதையே நீங்க தான் தயார் பண்றீங்க. நீங்க போய் வாங்குறீங்க. ஏற்கனவே இந்த இதுல வந்து திருமானன் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு அல்வா குத்தாரு பாருங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் அல்வா. 2வது அல்வா வைகோ கொடுத்துட்டு இருக்காரு. எது அந்த அல்வாவே யாருக்குன்றது? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்கின்றார். போதையை ஒழிப்பதற்கான நடைப்பயணம் பண்றியே, போதையை விக்கிறவனே வந்து போதை ஒழிப்பு நடைப்பயணத்தை தொடங்கி வைப்பாங்களா? இது என்ன எனக்கு? ஆனா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கு, நான் வியந்த ஒரு விஷயம்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது முட்டாளாக்க முடியும் திமுக நினைக்குதுங்க. அது பெரிய விஷயங்க. அது இல்லாட்டி திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடந்து மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து வெளிநாட்டு பயணம் போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு அந்த மாநாட்டுக்கு அவர் ஸ்பான்சர் பண்றாரு, அவர் 2 பேர் அனுப்புறாரு, அந்த 2 பேரும் மது ஆலை தயார் பண்றவங்க. எவ்வளவு பெரிய கூத்து பாருங்க. அந்த மாநாட்டுக்கு அனுப்புற 2 பேருமே மது ஆலைக்கு சொந்தமார்கள். அப்ப இவரே பாம்பு வைப்பாராம், இவரே எடுப்பாராம், இவரே தயாரிப்பாராம், இவரே வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லுவாராம், இவரே வந்து மாநாடு பண்ணி நீங்க குடிக்காதுன்னு சொல்லுவாராம். அப்படி குடிக்காதுன்னு சொல்றதுன்னா தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துல 35,000 கோடி தான் வருஷத்துக்கு இருந்துச்சு ஃபண்டு, நேரடியான வருமானம். இன்னைக்கு 55 இருந்து 55,000 கோடி வந்துருச்சு. அப்ப குடிக்கிறவன் ஏறிட்டு இருக்கானா இல்லையா? நீங்க எங்க போதையை உரைச்சிங்க? நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளா சொல்றேன். நாங்க வந்தோம்னா படிப்படியா மது கடைகளை மூடுவோம் நீங்க சொன்னீங்களா? அப்ப 35,000 கோடி எவ்வளவு கீழே வந்திருக்கணும்? கனிமொழி மேடம் சொல்லிட்டாங்களே, குறைச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு கேள்வி, அருமையான கேள்வி எழுப்பினாரு. தமிழ்நாட்டில் எந்த டாஸ்மார்க்காவினுடைய சுற்றுச்சுவர் செவரு விழுந்திருக்கா? ஆனா பள்ளிக்கூட சுற்றுச்சுவர் செவரு ஏன் விழுது? அருமை. ஏன் விழுது? நியாயமான கேள்வி தானே. எதனா ஒரு சுற்றுச்சுவர் விழுதுன்னு சொல்லுங்க சார். டாஸ்மாக் பணியாளர்கள் குடிக்க போன இடத்துல சுற்றுச்சுவர் விழுந்து குடிமகன் இறந்து விட்டார். அப்ப அந்த குடிமகனை நீ எப்படி பாத்துக்கிற? அதே மாதிரி உன் பிள்ளைங்களை பாத்துக்கணுமா இல்லையா? உன்னை நம்பி தானே குழந்தைங்களை வந்து பெட்ரோல் அனுப்புறாங்க. இன்னைக்கு எவ்வளவு நீ ஏற்படி கொடுத்தாலும் உயிரை கொடுக்கணுமாங்க திருப்பி. உருட்டுக்கடை, அது வந்து உருட்டுக்கடை, திருட்டுக்கடை. உருட்டுக்கடை கூட சொல்ல முடியாது, திருட்டுக்கடை. அது நான் சொன்ன பதிவு நீங்க நினைவிட்டு விரும்புறேன். கனிமொழி அவர்கள் தயாரிச்சுக்கின்ற தேர்தல் மேனிபெஸ்டோவை பொதுவெளியில் எடுத்து வந்தால் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதிலே சொல்ல. ஏன்னா கோபத்தின் உச்சியில இருக்காங்க, எல்லாருமே கோப கடல்ல இருக்காங்க. அவங்களுக்கான கோபத்தை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முத்திரையிட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஒண்ணு. ஆனால் இன்றைக்கு ஜென்சி கன்சியூமர் வந்துட்டான் வெளியில. மனுஷபுத்திரனுடைய வீடியோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க நீங்க. தினத்தந்தியுடைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில எல்லா கட்சியாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்ப, நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் இல்லை, நான் திமுகவை சேர்ந்தவன் இல்லை, நான் அதிமுகவை டக்குன்னு கீழே ஒருத்தர் அடிக்கிறான். நீ திமுகவோட அறுவடிதாயா, திமுக அடிமைதானா? நீ ஏறாது வார்த்தை. அதனாலதான் திமுகவில் கொத்தடிமையாக இருக்கிறேன். டக்குன்னு அடிக்கிறான் பாருங்க. நீங்க திமுகவோட எதுவுமே இல்ல நீ சொல்லி முடியல, நீ திமுகவோட கொத்தடிமைதான்றான். பயம் இல்லாம அடிக்கிறான். ஏறாது ஏறாது அப்படின்றா. ஏன் சொல்றேன், இன்னைக்கு இருக்க ஜென்சியோடைய மக்கள் கேள்விகளை கேட்டு உங்க சாவடிப்பான். முன்னாடி அப்படி கிடையாது. தலைவர் சொல்லிட்டாருங்க, நாங்க கேட்டுருங்க. தலைவர் வந்து சொல்லிட்டாருங்க, நாங்க அதுதாங்க செய்வோம். என்ன தலைவர் எது சொன்னாலும் கேட்போம், ஏன் அதை செய்யல? பாதிக்கப்பட்டவனுடைய குரல் அங்க ஒலிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப 5 பவுன் நகையினால வந்து 25 பவுன் ஒருத்தன் போய் ஒரு வீட்டுல வச்சிருக்கான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பாட்டியம்மா சும்மா இருந்தது உதயநிதி சொரஞ்சு விட்டாரு. ஏமா பாட்டியம்மா போய் ஒரு நகையெல்லாம் வைமா அப்படின்னு சொன்னோன்னா, ஏற்கனவே அவங்க வீட்டுல 10 பவுன் வச்சிருக்காங்க. இந்த பாட்டியம்மா சரி நம்ம வச்சா நமக்கு ஒரு 50,000 மிச்சம் பவுன் போய் அவசரம் வச்சு கடனை வாங்குது. இப்ப ஆட்சி வருது, யாருன்னா ஒருத்தருக்கு மட்டும் அதாவது 25 பவுன்ல 5 பவுன் மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 20 பவுன் வட்டி கட்டிட்டு இருப்பான் இன்னைக்கு வரையும். அந்த வட்டி கட்டுவன வைத்தறிச்சல் இன்னைக்கு எரிஞ்சினே இருக்குமா இல்லையா? அவங்ககிட்ட வந்து மறுபடியும் வந்து நான் நகை கடன் ரத்து பண்ணுவோம். 25 பவுன் ஒன்னால தான் வட்டி கட்டுனுங்கிறேன், கேள்வி கேட்பனா இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் சிந்திக்கணும். அப்ப 10 வருஷம் அஇஅதிமுக ஆன்டி இன்கம்சி இருந்ததை வைத்து நீங்கள் அறுவடை செஞ்சுட்டு நீங்க 5 வருஷம், ஏற்கனவே திமுக எப்பவுமே 2வது தடவை வராது, அது கன்ஃபார்மா வராது, இதுவரையும் வரலாற்றிலே கிடையாது. மறுபடியும் நீங்க எந்த மூஞ்சியை வச்சு ஓட்டு கேட்க போவீங்க? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அதாவது சொல்லிக்க வேண்டியதான். அது சொல்லி அதாவது அதிகமான சீட்டுக்கும் அதிகார பணத்துக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டியதாங்க. அப்ப இங்க போதை ஒழிப்பு, இந்த மின் கட்டணம்ன்றது எல்லாமே இவங்க போட்ட மாதிரி உருட்டுக்கடை அல்வா தான். இது உருட்டுக்கடை அல்வான்னு போட்டது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக திருட்டுக்கடை அல்வா. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள், தகவலுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.